வேலை பார்க்க முடியாது. அதான் ஜேபிஆர். கையை தட்டுங்க. இதுதான் நடந்த சம்பவம். அதான் ஜேபிஆர். பேனா பிடிச்சா அப்படி தான். அன்னைக்கு விட்டுட்டான். சொல்லி போ, அடுத்த வாரத்தை விசாரணைக்கு வந்துடுன்னு. எங்கே மறுநாள் விசாரணை வைக்கலாமா? 7 நாள் சாப்பாடு இல்லை, 7 நாள் தண்ணி இல்லை, அப்படி வறண்டு போய் கிடக்கிறோம். வக்கீல் சொல்கிறான் 25,000 ரூபா கொண்டு வான். எங்களுக்கு 25 பைசா இல்லை. என் முன்னாடி இந்த ஏரியாவில் கடைசியாக பிச்சை எடுத்த நாட்கள் தான் அது. ஒவ்வொரு வீடுகளில் போய் 2,000 ரூபா தான், 500 ரூபா தான். ஒரு 9 வீட்டில் போய் கேட்டான். கிடைச்சதில் ஒரு 4,000 ரூபா, 4,500 ரூபா கிடச்சிது. யாருக்குன்னு இருந்த ஒத்த கம்மலையும் யாருக்குன்னு வக்கீல் பீஸில் போச்சு. அப்புறம் பிச்சை எடுத்துக்கிட்டு 4,500 ரூபாய் கொண்டு போகிறோம். வக்கீல்கிட்ட சொல்கிறேன், இவ்வளோ தான் இருக்குது, விருப்பம் இருந்தால் கூட வாருங்க. இல்லை ஜேபிஆராக மாறினா எனக்கு வக்கீலும் வேண்டாம், போலீஸும் வேண்டாம், நான் பார்த்துக்கலான்னு சொன்னேன். இருந்தாலும் ராத்திரி 9:30 மணி வரைக்கும் காசு கொண்டு வான்னு வக்கீல் மிரட்டிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வக்கீல்கிட்ட போய் சொன்னேன், நீ வரலைன்னா நான் இப்போ ஸ்டேஷனுக்கு போவேன். எனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமான காரியம். நான் நம்புகிற தேவன் பயங்கரமானவர். ஒரு சும்மா கையை தட்டுங்க. நீ பேய நம்பலாம், நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். அவ்வளோதான். உள்ளே போனான் ஸ்டேஷனுக்கு. அந்த கும்பலெல்லாம் வந்தது, புகாரோட கும்பல் எல்லாம் வரிசையாக வந்து நிற்குது. ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் வருது சம்பவம். ரொம்ப காலத்துக்கு சொல்கிறாங்க, நீ இவ்வளோ லட்சம் ரூபாய் மோசடி பண்ணியிருக்கிறாய் இந்த அம்மாவட்டண்டு. அந்த காசை வச்சு நீ பில்டிங் கட்டியிருக்கிற. இன்னும் அவங்க சொன்னாங்க. நிறைய பேர் அந்த சந்தேகங்கள் வரும். அதுதான் இந்த இன்னைக்குள்ள சாட்சி. அப்போ நான் சொன்னேன், இந்த அம்மா எப்போ ஊழியத்துக்கு வந்துன்னு கேளுங்கன்னு கேட்டேன். ஊழியத்துக்கு வந்த ஆண்டை சொன்னாங்க. இப்போ எங்கிட்ட ரெடியாக இருந்து இந்த 1.5 வருடத்திற்கு முன்பாகவே இந்த கட்டிடம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இன்விடேஷன் கார்டு இருந்தது. இதை கொடுத்தேன். இந்த அம்மா வரும் முன்னாடியே பில்டிங் கட்டி பால் காய்ச்சாச்சு. அப்போ இந்த அம்மா எப்படி காசு தந்ததுன்னு கேட்டேன். அப்போது அந்த அம்மா சொல்லுது, அடுத்த பாயிண்ட், இவன் படுத்து கிடக்குதா புருஷன் எலும்பி நடப்பான்னு சொல்லி காணிக்கை வாங்கிட்டான். 2009 நான் சொன்னேன், மேற்கோடு ஒரு வைத்தியசாலை, இவள் புருஷன் அங்கே படுத்து கிடந்தான். உண்மை. 200 ரூபா கொடுத்தாங்க பைக் சார்ஜ். பைக்கு பெட்ரோல் போடுங்கன்னு 200 ரூபா கொடுப்பாங்க. அந்த 200 ரூபாய்க்கு வேண்டி நான் போனேன். நான் என் மனைவியும் ஒரே ஒரு சொடுக்கு விட்டேன், எலும்பி நடேன்னு சொன்னேன். அதே வைத்தியசாலையில் அவன் நடந்தான். பல மாதங்களாய் படுத்து கிடந்தவன் அந்த செகண்டில் அவன் எழும்பி நடந்தானா இல்லையான்னு இவங்கிட்ட இப்போ கேளுங்கன்னாச்சு. அது அன்னைக்கு நடந்தார். அப்போ எனக்கு கடையில் போய் ஓடி போய் மிட்டாய் வாங்கி எனக்கு கொடுத்தியோ, அந்த வைத்தியசாலையில் கொடுத்தியோ, அதெல்லாம் கொடுத்துட்டேன். அப்புறம் இசைக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் நடக்க இல்லையான்னு கேட்டான். அவர் ரொம்ப காலம் நடந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் சென்னையில் கொண்டு போய் இங்கே ஒரு கழுத்துக்கு பகுதியில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். மறுபடியும் முடமாயிட்டார். அப்போ அதுக்கும் இதுக்கும் இவர் என்ன சம்பந்தம்? இவர் ஜெபம் பண்ணார், நடந்திருக்காருல்ல. நீ வைத்தியசாலையில் கொண்டு போனார். அதே எந்த எஸ்ஐ என்ன பிடிச்சி உள்ள தள்ளுவேன்னு சொன்னாரோ அதே எஸ்ஐ திரும்ப கேள்வி கேட்குறாரு. நீ பல மாதங்களுக்கு பிறகு சென்னையில் கொண்டு போய் சர்ஜரி பண்ணி தானே அதுக்கப்புறம் சுத்தமாக முடியாமல் கிடக்குது. நான் கூடவே ஒன்று சொன்னேன் சார், இன்னொன்னோட சொன்னேன். நான் கடைசியாக அந்த வீட்டுக்கு ஊழியம் செய்யும்போது சொன்னேன், 89 நாள் இவன் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன், கேளுங்கன்னு சொன்னாரா? சொன்னார். அப்போ 89 நாள் அவர் செத்தாரா? செத்தார். அவன் நல்ல ஊழியக்காரனா தோணுது. சப் இன்ஸ்பெக்டரே சொன்னார், உற்சாகமா கையை தட்டுங்க. அப்புறமா எப்படி இந்த கடன் வந்ததுன்னு அடுத்து கேட்டார். நான் நல்லா கேளுங்க, எப்படி இந்த கடன் வந்ததுன்னு கேளுங்க. இவளுக்கு மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து, இவ தங்கச்சி மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து கடனாளியானார். அதுக்கு எங்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்டால் என்னால் கொடுக்க முடியுமா சார்ன்னு கேட்டேன். ஒரு சம கையை தடி தான் கேள்வி. உடனே புருஷன் செத்த பிறகு தானே ஒரு மகளுக்கு கல்யாணம் எடுத்தேன். எத்தனை பவுன் நகை எடுத்தா? பெருமை வச்சிடும். 100 பவுன் போட்டு கொடுத்தேன்.
உன் தங்கச்சி பிள்ளைக்கு 100 பவுன் போட்டு கொடுத்தேன். எங்கிருந்து பணம் வந்தது? கடன் வாங்கினேன். அந்த கடன் தானே இந்த கடன். வேர்த்து கொட்டியது அந்த சகோதரிக்கு. ஒரு சும்மா கையை தட்டுங்க. அப்புறமா இனி ஒரு சப்ஜெக்ட் உண்டு. எங்கிட்ட இருந்து லட்சமாக பணம் வாங்கினியா இல்லையான்னு கேளுங்கன்னு கேட்டேன். அது வாங்கினேன். எதுக்கு வாங்கினேன்? கனரா பேங்க்லேயும் ஐஓபியிலையும் ஏலத்துக்கு போக இருந்த நகைகளை மீட்பதற்கு அக்காலத்தில் நான் தான் பணம் கொடுத்தேன். இல்லைன்னா எல்லா நகையும் ஏலத்துக்கு போயிடும். வாங்கினியா? வாங்கினேன். திரும்ப கொடுத்தியா? ஆமாம் சார், எனக்கு திரும்ப கிடச்சிது. இல்லைன்னு சொல்லலை. மறு அடகு வைக்கும்போது கொஞ்சம் ரூபா கூட கிடைக்கும் இல்லையா? அன்றைக்கி 900 தான் வைப்பாங்க. 900 கூட ஒரு 1000, 1200 வரைக்கும் கூட 200 வட்டி கட்டியில் போயிடும். மிச்சம் பாரதில் எனக்கு ஒரு 200 500 காணிக்கையில் கொடுப்பாங்க. அவ்வளோதான். இதுக்கு போய் ஒரு புகார் கொடுத்து உள்ளே வந்தியா? ஆதாரத்தோட வா, பிடிச்சி உள்ள வைக்கிறேன். ஆதாரம் வந்தால் ஒன்றை பிடிச்சி உள்ள வைப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே வேர்த்து கொட்டிட்டு அந்த குடும்பம் ஓடியே போச்சு. ஒரு சம கையை தட்டுங்க. இல்லையா? ஆக இதுக்கு பேர் தான் ஒப்பு கொடுத்தல். கர்த்தர் ஒப்பு கொடுத்தா என்ன வேணும் நடக்கும். ஆனால் இந்த ஊழியத்தில் தான் செம தீர்க்க தரிசனம் சொன்னதும் அங்கே தான். இன்னும் சொல்லக்கூடாத தீர்க்க தரிசனங்கள் அங்கே தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய ஊழியங்களை எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, அப்புறம் துரோத ப்ராப்பர்ட்டி தூக்கி குப்பையில் போட்டுறாங்க. காரணம் என்ன? இன்னொரு ஊழியக்காரன் அங்கே போயிடுவான். இன்னொரு ஊழியக்காரன் அங்கே போயிடுவான். பிசாசின் உபதேசத்தோடு அவன் போவான். அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒருத்தி பாவம் செஞ்சேன்னு தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், கூப்பிட்டாலும் போக மாட்டேன். பிறகு அவங்களுக்கு ஃபோனே பண்ண மாட்டேன், ஃபோனே எடுக்க மாட்டேன். நான் ஃபோன் எடுக்கலைன்னா சந்திடுறாங்கன்னு அர்த்தம், கீழ்ப்படியலைன்னா சந்திடுறாங்கன்னு அர்த்தம். அப்புறம் நீ கொடுத்த நெல்லிட்டு நான் எல்லாம் கேட்கணுன்னு இருக்க மாட்டேன். கொடுத்த நீங்கள் கடவுளுக்கு தான் கொடுத்தீங்க, ஏன்னா கொடுக்கல. ஏன்னா பாணி அப்படி தான். எனக்கு காசு தந்து நீங்கள் யாரும் என்னை நியமனம் பண்ணி வைக்கல. நான் போன ஆற்றம் பண்ணால் அவங்களுக்கு பாக்கியம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணவரி அந்தம் நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தங்க பலன் தருவார் அந்தி சந்தி. ஆகவே வேத வசனம் என்ன சொல்லுகிறது? என் பின்னால் நீ வருவாயானால் என் சிலுவையை சுமந்து கொண்டு தான் வரணும். ஊழியக்காரர்கள் மகிழ்ச்சியே கிடையாது, துக்கம்தான் வச்சிருக்கிறார். இதே மேடையில் கேன்சர் வியாதி சுஸ்தமடைந்த ஒரு சகோதரி 7-8 முறை சாட்சி சொல்வார்கள். 7-8 முறை சாட்சி சொல்வார்கள். ஒரு குள்ளமான ஒரு டீச்சர், டீச்சர். உலகத்தில் இருக்கிற அத்தனை மருத்துவமனையும் கைவிட்டது. தமிழ்நாடு முதல் கேரளா மருத்துவமனையும் கைவிட்டது. பெருமழை பொழிகிறது. நான் அப்போ தான் ப்ரேயர் சென்டரில் கேட்டை திறக்கிறேன், பைக்கில் நினச்சிக்கிட்டு. 2 பேர் வந்து கிட்ட நிற்கிறாங்க. ஒருத்தன் புருஷன், ஒருத்தன் பொண்டாட்டி. அந்த ஜோடியாக நிற்கிறாங்க. பாஸ்டர் உங்களை பார்க்கணும். இந்த மழையிலையா? ஆமாம். என்ன பிரச்சனை? நான் பிரச்சனையான்னு கேட்பேன். உள்ளே விடணுமா விடண்டாமான்னு கேட்குறது அந்த பிரச்சனை. அது இவளுக்கு கேன்சர், ஆர்சி ஃபேமிலி, இவளுக்கு கேன்சர். ஒரு நிமிஷம் கண்ணை அடைச்சி திறந்தேன். 2000 புத்தகம் அடித்து 2000 பேர் கூட உனக்கு கேன்சர் வியாதி சுஸ்தம். உள்ளே விட இல்லை, பொருத்தனோட வா, விடுதலையோட போ. அது உள்ளே வர நோ வாசல்ல அதான் அந்த ஊழியம். ஈவிரக்கல்லாத மாதிரி இருக்கா, ஆனால் கர்த்தர் சொன்னால் அப்படி தான் சொல்லுவேன். அப்படியே போயிட்டா.
அங்கே வீட்டில் பட்டிமன்றம். ஏன்னா அவங்க ஆர்சிக்காரங்க. கர்த்தருக்கு இவ்வளோ பெரிய காணிக்கையெல்லாம் கொடுக்குறதெல்லாம் கஷ்டம். அது புத்தகத்துக்கு விலை அன்னைக்கு ₹1 தான், அது ₹100. ஒரு புத்தகத்துக்கு விலை ₹100. அங்கே கணவன் மணி சண்டை. ஆனால் எப்படியா 2 பேரை வந்து கணவன் மனைவியாக தான் வந்து, இந்த மகள் எல்லா இடத்தும் போயிருக்கிறேன், எல்லா மருத்துவமனைக்கும் போயிருக்கிறேன், விடுதலையே கிடைக்கல. இனி எதங்களும் மருத்துவமனையை கொண்டு போய் குணமாக்க முடிஞ்சால் நீங்கள் கூப்பிட்டு போங்க, இல்லைனா ஜீவொலிக்கே கூட்டிகிட்டு போங்கன்னு அந்த அம்மா அடம் பிடிச்சி சொல்லிச்சு. 2000 புத்தகம் வச்சுட்டு கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கையை கொண்டு 2 பேர் வந்தார்கள். ஒரு பாட்டில் ஜோம் பண்ணேன், ஜோம் பண்ணி தான் கொடுத்தேன், சபைக்கே வரல, ஆஃபீஸில் ஜோம் பண்ணி கொடுத்தேன், சொஸ்தம்னு ஆண்டர் சொல்லிக்கார், நீங்கள் போங்கன்னுட்டேன். அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு புருஷனுக்கு நிம்மதி இல்லை. ஒரு பாட்டில் எண்ணெய் எப்படி ஒரு கேன்சர் வியாதியை சொஸ்தமாக்கும்? அவன் சொன்னது உண்மையா இல்லையான்னு பார்க்கறதுக்கு வேண்டி கேரளா மருத்துவமனைக்கெல்லாம் போனாங்க. மறுபடியும் அவங்க கேரளா பார்டரில் இருக்காங்க. அங்கே பார்த்தா கேன்சரே வியாதி இல்லை, ரிப்போர்ட்டெல்லாம் கேன்சர்னு சொல்லுது. எத்தனை மருத்துவமனைகள் ரிப்போர்ட்டு, அதைத்தான் இங்கே சாட்சியாக சொன்னாங்க. ஒவ்வொரு உபவாச கூட்டத்தும் வருவாங்க. இந்த கூட்டத்தில் அவங்களுடைய தசமத்தை கரெக்டாக தருவாங்க. இப்போ நான் ரிட்டையர்டு, கரெக்டாக தசமம் கொண்டு வருவேன். என் மேலே ரொம்ப பாசம். சோறை சமைச்சு கொண்டு வருவாங்க மத்தியானம் சாப்பிடுங்க. எனக்கு அவங்க வரும்போது சாப்பாடோடு தான் வருவாங்க. பலாப்பழ சொலையை பாத்திரத்தில் போட்டு கொண்டு வருவாங்க, கோழிகிற முட்டையை கொண்டு வருவாங்க. அப்போ ஒரு பக்கம் எல்லாம் பார்க்கும்போது என்னது, ஆண்டவருக்குள்ள பிள்ளையாக இருக்கிறார்கள். 1 வருடம் தாண்டி விட்டது, 2 வருடம் தாண்டி விட்டது, தன்னுடைய சகோதரனை அழைத்து வருகிறாள். என் அம்மா இறந்து விட்டால் காணிக்கை உடனே திரும்ப வேண்டும். அம்மாவுக்கு வயசு எத்தனை? 82 வயசுல கிளவி சாகாமலா நீ வைக்க முடியும்? 2 பேராக வந்து காணிக்கை திரும்ப கேட்டாங்க. தூக்கி கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டில் எந்த ஊழியக்காரனாக கொடுப்பானா? எனக்கு தெரியும். அவர் கொடுக்க சொல்லிட்டார். அவர் கொடுக்க சொல்லிட்டாருன்னா உன் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணுறான்னு அர்த்தம். ஒரு சும்மா கையை தட்டுன்னு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்குறேன். போன மாதம் கூட்டத்தை வந்து நிற்கிறாங்க. வாங்கிட்டு 2 கூட்டத்து உபவாச கூட்டத்து வந்தாச்சு. இதான் குடும்பங்களில் கிரியை செய்கிற அந்தி கிறிஸ்து. டாக்டருக்கு கொடுத்ததை திரும்ப யாராவது கேட்க முடியுமா? கேட்க முடியும். இப்போ கேட்குற மனநிலையை அந்த சாத்தான் கிரியேட் பண்ணி விட்டான். இப்போ நான் ஜெபிச்ச ஜெபத்தை திரும்ப தர முடியுமா? அவனால் முடியுமா பிரதர்? இப்போ இங்கே இருக்கிறவங்கள பார்த்து கேட்குறேன், என்ன நிம்மதியாக தூங்க முடியுங்களா? நிறைய பேர் 1 வாரமாக ஃபோன் எடுக்கல. இல்லை, கோபம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? சரியாக 9 மணின்னா இந்த பிரதருக்கு ஃபோன் வரும். இது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 9 மணி அட்டன் பண்ணுவேன். இல்லை, கடந்த 1 வாரமாக அட்டன் பண்ண, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அட்டன் பண்ணலை. ஏன்? கொஞ்சம் பாடம் புகட்டியாச்சு. இனி நீங்கள் நடந்து பழகணும், ஜெபித்து பழகணும். நீங்கள் தோக்கும்போது நீங்கள் கேட்காமலே வருவேன். புரியுதா? அவளை நடராத்திரி 12 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு கதை தட்டின்னு நிற்பேன். எந்த வாதம் வந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. நீங்கள் ஜபத்தில் வரணும், ஜபத்தில் வளரணும். அதான் முக்கியம். எனக்கு வளர்றதுக்கு விட்டுருக்கேன். நான் 2 நாள் தண்ணி பாய்ச்சாச்சு. 2 நாள் தண்ணி பாய்ச்சல்ல, செடி பற்றணும் போகாது. படுற வேலைக்கு நான் வந்துடுவேன். உற்சவ கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அந்த கிறிஸ்துவானவன் ஒவ்வொரு டைப்பாக உள்ளே வந்துடுவான். உங்களுக்கு புரியுதா? ஒரு டைப்பாக உள்ளே வந்துடுவான். அடுத்து சாத்தூரில், உங்கள் ஏரியாவில் சாத்தூரில் விருதுநகரே தான். உங்கள் சபைக்கு நான் வந்திருக்கிறேன். உங்கள் சபைக்கு போன தேர்தல், இந்த தேர்தலில் எம்பி தேர்தல் நடந்தில்ல, அந்த தேர்தலில் உங்கள் சபைக்கு வந்திருக்கிறேன். சரி, அதுக்கு போனால் நான் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேன். அந்த அம்மா சொல்லுது, என் மகளை தான், இவளுக்கு 2ஆம் தாரம் தான் கல்யாணம் ஆகும்னு சொன்னீங்க.
2ஆம் தரம் தான் கல்யாணம் ஆகும்னு சொன்னீங்க. முதல் கல்யாணம் பண்ணி வச்சோம், அத்துட்டு போச்சு. நீங்கள் சொன்னபடி 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி வச்சா அதுவும் அத்துட்டு போகிற வேலையில் நிற்கிது. ஏன்னா பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா திரும்ப போகல மாப்பிள்ளை வீட்டில். மாப்பிள்ளை தங்கமான ஒரு பையன். பொண்டாட்டி மறுவிருந்துக்கு வந்த பொண்டாட்டியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு வண்டியே அங்கே கிடக்கிறான், விருதுநகர்லேயே கிடக்கிறான். அப்போ நான் ஃபோன் பண்ண நேரத்தில் நான் சொன்னேன், கல்யாணம் என்பது பொருத்தனை பண்ணி கல்யாணம் பண்ணணும் இல்லையா? அண்ணாள் 2 பொருத்தனை வாங்காமல் கல்யாணமே பண்ணலை, சாரி குழந்தைய கொடுக்கல. பொருத்தனை அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் அவர் கொடுத்தாரு. மனவட்டன்னு பொருத்தனை வாங்கி தான் கொடுத்தாரு, குழந்தை செல்வம். அப்போ திருமணம் என்பது பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு தான் கல்யாணம் பண்ணணும். 2 குடும்பத்தையும் பரிசுத்தம் பண்ணணும். நீ பட்டு சேலை சுற்றுனா ஒன்றும் பரிசுத்தமாக முடியாது. இல்லை நல்ல பட்டு வேடி கட்டினாலும் பரிசுத்தமாக முடியாது. மணமகனா மணமகளாக நிற்கலாம். உன் இருதயம் எவ்வளவு கேடுள்ளது என்பது ஆண்டருக்கு மட்டும்தான் தெரியும். அவை அதிலிருந்து பாவ நிவாரண பலி செலுத்தி தேவனுடைய பிள்ளையாய் போய் கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் அத்துட்டு போகாது, நிற்கும். இல்லைனா இந்த 2ஆம் தரம் கல்யாணம் அத்துட்டு போன்னு சொன்னேன். அப்போ இதுவும் நிற்காதா? ஆமாம், இதுவும் நிற்காதுன்னு சொல்லிட்டேன். இனி 3ஆம் தரம் தான் உனக்கு நிற்கணும்னு அவங்க ஆடி போய் நாங்கள் ஒரு பொருத்தனை தரட்டுமான்னுட்டாங்க. பொருத்தனை தந்தால் வேண்டான்னா சொல்ல முடியும். ஏன்னா கொஞ்சம் புக் அடித்து ஜனங்களுக்கு கொடுப்போம். உடனே காசு வந்தாச்சு, பறந்தே வந்துட்டாங்க. வந்து பொருத்தனை நிறைவேற்றுறாங்க. நான் ரொம்ப சிரமப்பட்டு ஒளிச்சு போய் ஏடிஎம்மில் போட்டு அதை சிவகாசிக்கு அனுப்பிட்டேன். புக் அடிக்கிறதுக்கு ஒரு செக்ஷன் சென்னைக்கு அனுப்பிட்டேன். அனுப்பிட்டு தான் நான் இங்கே ப்ரேயருக்கு நைட்டு நிற்பேன். பொருத்தனை காசை கையில் வச்சுக்கிட்டோன்னு ஜோம் பண்ண மாட்டேன். அதை அனுப்ப வேண்டிய இடத்துல அனுப்பிட்டு தான் நிற்பேன். ஜோம் பண்ணிட்டேன். ஜெபத்திலேயே தரிது.